தற்காப்பு கலையை நம்ம கத்துக்கிட்டவங்க எப்படி கத்துக்கொள்வாங்க, தற்காப்பு கலையை கத்துக்காதவங்க எப்படி தற்காத்து கொள்ளாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஒருத்தன் இப்படி நம்ம வயிற்றுக்கு குத்துனா அப்படின்னாக்கி எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரேன். குத்தும் போது இப்படி பிடிச்சா கண்டிப்பா இது தவறு. இது நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்காம நம்ம இப்படியே செருக்கும் போது கொஞ்சம் இந்த பலசாலியா இருந்தாலும் இல்லைனாக்கி அவன் கை லேசா தவறுனாலும் நமக்கு கரெக்டா நம்ம வயிற்றுல குத்திரும். ஆனா இதை இப்படி தடுக்கிறது ரொம்ப தப்பு. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவங்க நம்ம வயிற்று கரெக்டா குத்தான் அப்படின்னாக்கி குத்தும்போது நம்ம உடம்ப பாதுகாக்கணும், உடம்ப வெளியே விடணும். கை நமக்கு சரியா செருக்கட்டா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம உடம்ப பாதுகாத்தாச்சு, அவனுக்கு குத்து போனாலும் அந்த குத்து நேரங்க தான் வரும். நம்ம இப்படி நம்ம உடம்ப பாதுகாத்தாச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பிறகு ரெண்டாவது நம்ம தடுக்கணும்னா தடுத்துக்கிடலாம். அடுத்த முறையை பாருங்க. கழுத்துக்கு குத்தும் போது பார்த்துடுங்க, நம்ம உள்ளதான் போகணும். நீங்க உள்ள போனா நம்ம உடம்பு அங்க வெளியே இருந்து நம்ம கழுத்து இருந்த இடம் என்னன்னா இந்த கத்தி வரக்கூடிய இடத்துலதான் நம்ம கழுத்து இருந்திருக்கும். அப்ப நம்ம உள்ள பியாச்சுனாக்கி அந்த கத்தி நம்ம மேல தாக்கிக்கிடாது, நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கிடுவோம். அதுவும் பிறகு நம்ம அவனை ஈஸியாவே நம்ம மடக்கலாம். இதுதான் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டவங்களுக்கும் தற்காப்பு கலையை கத்துக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.